ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோகுலாஷ்டமி பிரசாதம் குட்டி கிருஷ்ணரை வரவேற்கிற விதமாக இன்னைக்கு குட்டி கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவலில் இன்னைக்கு ரவா கேசரி பண்ணியிருக்கேங்க. ஒரே மாதிரி சீடை முறுக்கு அதிரசம் பண்ணாமல் இன்னைக்கு கொஞ்சம் நான் வித்தியாசமாக அவலில் கேசரி பண்ணியிருக்கேன். இது ரொம்பவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாய்ச்சர்லாம் போய் நம்ம கரண்டியில் எடுத்து கீழே போட்டோம்னா பந்து மாதிரி விழுங்கணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அவல் 1 கப் எடுத்துருக்கேங்க. இது இந்த 1 கப்பு அவலுக்கு ஒரு 3/4 கப்பு சர்க்கரை இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா குங்குமப்பூ பாலில் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா கலர் நான் எந்த கலரும் சேர்த்த மாட்டேங்குது தான். அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை, இவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கடாயில் நெய் தான் விடுறேன். அதை வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில் அவலை வறுத்துக்கலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரவையில் செய்கிறத விட சாப்பிட்றப்ப, ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம செய்யறதுக்கு. ஆனால் சாப்பிட்றப்ப அந்த அவலில் நல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் அவலை போட்டு அதுவும் பொன்னிறமாக வறுத்துட்டு, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நம்ம லைட் ப்ரௌன் வரப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கோல்டன் கலர் வந்தால் போதுங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் கூட வேண்டியதில்லை. இதை ஆற வச்சு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் விட்டு ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். நல்லா கிளறிட்டு அடுப்பு இப்போ சிம்லேயே தான் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு இருக்கிறப்பையும் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இருந்தாலும் அந்த திராட்சை கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் இப்போ இந்த அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாங்க. ஆற விட்டு மிக்சியில் எடுத்து போட்டு அதை ரவை பதத்துக்கு இது பண்ணலாம். இப்போ 1 கப்பு அவலுக்கு நான் 2 கப்பு தண்ணி எடுக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. எந்த கப்பில் நான் மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அவல் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே எடுத்தும் போட்டுக்கலாம். அந்த நெய் வாசத்தோட அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா வறுத்துட்டோம்னா அந்த நெய் வாசத்தோட நம்மளுக்கு நல்லா பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் 2 கப்பு தண்ணியை அதே கடாயில் விட்டுருக்கேன். கடாயெல்லாம் கழுவலாம், இல்லைன்னா நெய் அதுலேயே இருக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப இந்த எடுத்து வச்ச அவலை அவல் ரவை கொட்டிக்கலாம். நல்லா இது கட்டியெல்லாம் தட்டாதுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கட்டி இருந்தாலுமே நம்ம நல்லா கிளறி அந்த கரண்டியாலேயே அதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நம்ம கிளறினோம்னா அந்த கட்டியெல்லாம் இருந்தால் கூட 1, 2 இருந்தால் கூட அது நம்மளுக்கு கரைஞ்சிரும். அந்த அளவுக்கெல்லாம் இது கட்டி பிடிக்கிறது. இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக ஈக்குவல் போர்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமா சர்க்கரையை கொட்டிக்கலாம். 3/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் 1 கப்பு வேணா கூட நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், அந்த தண்ணி விட்ட தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இந்த டைமில் நான் சர்க்கரையை கொட்டிக்கிறேன். இது கொட்டினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு வரும். எடுத்து வச்ச சர்க்கரையை அப்படியே கொட்டியாச்சுங்க. இப்போ இது நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறணும். ஏன்னா அந்த நம்ம விட்ட தண்ணி அந்த மாய்ஸ்சர் கொஞ்சம் கூட நம்மளுக்கு இருக்கக்கூடாதுங்க. கேசரி சில பேர் டக்குன்னு கிளறி எடுத்துருவாங்க. அது அப்படி இல்லை பதம். நாம் கரண்டியில் எடுத்து போட்டோம்னா அப்படியே ஒரு பந்து மாதிரி விழுகணுங்க. இப்போ நான் குங்குமப்பூ பாலில் ஊற வச்சதை ஊற்றிக்கிறேன். ஏன்னா அந்த கலர் நல்ல ஒரிஜினலாக கிடைக்கும். அந்த நம்ம கலர் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணுன்னா இப்போ நிறைய கேன்சர் நிறைய எல்லாருக்கும் வருது. அதனால் அந்த ஃபுட் கலர் எந்த வித ஃபுட் கலராக இருந்தாலும் சரி, எல்லாமே கெமிக்கல் தான். நம்ம அதை யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த பால், குங்குமப்பூ, அந்த சர்க்கரை எல்லாமே நம்மளுக்கு ஒன்றா கலந்து இப்படி லைட் கலராக தான் வருங்க. அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நான் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நெய் விடலைன்னா பிரசாதங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே நெய் விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க. கிளற நம்மளுக்கு அந்த சுத்தமாக அந்த அவலில் இருக்கிற மாய்ச்சர் எல்லாமே போயிடும். அந்த கரண்டியில் எடுத்து நம்ம கீழே போட்டோம்னா அப்படியே ஒரு பால் மாதிரி கீழே விழுவுங்க. இப்போ நான் பாருங்கள், நெய்யை விட்டுட்டு நல்லா கிளறேன். கிளறப்பயே பாருங்கள், நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு அப்படியே அந்த சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா எல்லா பக்கமும் கிளறி இந்த மாதிரி வேக வைக்கணுங்க. அது கரெக்டாக நம்மளுக்கு ஈவனாக வரும்.
ஒரே மாதிரி எல்லா பக்கமும் நம்மளுக்கு நல்லா வெந்து வருங்க. அதுதாங்க இது. இப்போ இதில் லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை வறுத்ததை உள்ளே வந்து சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறிட்டு அப்படியே நம்ம எந்த கப்பில் சர்வ் பண்ணுறோமோ அந்த கப்பில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். எப்பயுமே கேசரி வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டால் கூட நம்மளுக்கு அது வந்து ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதமே கேசரிக்கு. இப்போ அவ்வளோதாங்க, கிளறிட்டேன். பாருங்கள், நல்லா சுருளை சுருளை வந்திருக்குது. இப்போ ஒரு கப்பில் வந்து நெய் கொஞ்சமாக தடவிட்டு இப்போ அதே கப்பில் நான் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு எடுக்கிறேங்க. சுவாமிக்கு வைக்கிறதுக்காக, பிரசாதம் வைக்கிறதுக்காக எடுக்கிறேன். இப்போ ஈவனாக எல்லாம் தட்டிட்டு அப்படியே நம்ம வாழை இலையில தான் வச்சு தான் நான் பிரசாதம் வைப்பேன். பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமிக்கு இன்றைக்கி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான அவல்லையே இன்றைக்கி ரவா கேசரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பரான அவல் ரவா